இந்த ஒரு 2026ல நிறைய பேத்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் அவங்களுக்கு என்னென்னா ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி இருக்காது. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும், மெயினாக எப்படி லேர்ன் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு 2026ல் ஹை டிமாண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணுறது, அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 ஸ்டெப் வந்து கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லிடுறேன். நான் சுதன் கோப் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஃபாஸ்ட் 4 இயர்ஸ் மேலே ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கிட்டத்தட்ட 85+ கிளைண்ட்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த மாதிரி கான்டென்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அட் சேம் டைம் நாங்கள் எங்களோட ஏஜென்சி மூலியமா ஒரு 60 days AI எனபிள்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க பேசிக்ஸ் டாபிக்ஸ்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைய எல்லா விஷயங்களுமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி வீடியோட எண்டிங்ல பார்ப்போம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அந்த 7 ஸ்டெப் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த 7 ஸ்டெப்ல நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கெட்டிங் கிளாரிட்டி. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோடைய பேசிக்ஸ். அது பேசிக்ஸை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட யூடியூபே ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க, ஒரு பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, உங்களால் ஆர்கனைஸ்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கற்றுக்க முடியாது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பட் நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் நிறைய டைம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அதையும் தாண்டி கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கிடைச்சாதான் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்றது தெரியும். அண்ட் ஸ்டெப் 2 என்னன்னா ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங். ஒரு நல்ல ஒரு ஏஜென்சி நடத்தக்கூடிய ஒரு கோர்ஸ்லையோ இல்லை ப்ரோக்ராம்லையோ ஜாயின் பண்ணலாம். அண்ட் மெயின்லி நீங்கள் எந்த ஒரு கோர்ஸோ இல்லை ஏஜென்சி ப்ரோக்ராம்லையோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க இல்லை அந்த கோர்ஸை சொல்லித்தரவங்க யார், இதுக்கு முன்னாடி அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே நிறைய அகாடமிஸ் இருக்குது. ஒரு 500 rupeesலேருந்து 1000 2000க்குலாம் கூட நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் சொல்லித்தராங்க. பட் அங்கே என்ன பிரச்சனைனா, ஒரே ஸ்டாஃபே கிட்டத்தட்ட எல்லா டாபிக்ஸுமே ஹேண்டில் பண்ணுவாங்க. எஸ்இஓவில் ஆரம்பிச்சு மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ், ஸ்கிரிப்டிங் எல்லாம் ஒரே ஆளே ஹேண்டில் பண்ணுவாங்க. மேபி அவங்க அதில் ரியல் டைம் ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக மட்டும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஜாயின் பண்ண வேண்டாம். நான் எல்லா இன்ஸ்டியூட்டையுமே நான் இங்கே ப்ளேம் பண்ணல. பட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூட்ஸ் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸோ ஒரு ப்ரோக்ராமோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க யார், இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்றதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, தலையும் புரியல வாழும் புரியல, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னா நீங்களே குவிட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ உங்களை வந்து ஒருத்தர் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் ஸ்டெப் ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் ரொம்ப முக்கியம். இல்லை உங்களால் ஃப்ரீயாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஓகே தான். பட் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு செகண்ட் ஸ்டெப் ஒரு ப்ரோக்ராம் ஆர் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஸ்டெப் 3 லேர்ன் த கோர் ஏரியாஸ். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்கிரிப்டிங் இருக்குது, வீடியோ எடிட்டிங் இருக்குது, அண்ட் கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, மெட்டா கேம்பெயின் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருக்குது, ஒரு எஸ்இஓ இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. எல்லாத்த பற்றின பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஒரு மெட்டா ஆட்ஸ்னா அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கோர் கான்செப்ட்ஸை பற்றின பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஸ்டெப் 3 நீங்கள் பண்ணக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆக வேண்டியது ஸ்டெப் 4, அதாவது ஸ்பெஷலைசேஷன். ஏதாவது ஒரு ஸ்கில்லில் ஸ்பெஷலைஸ் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணப்போ எனக்கு இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்இஓ, வெப் டெவலப்மெண்ட், வீடியோ எடிட்டிங் இப்படி எல்லாத்த பற்றின ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் தெரியும், எல்லா வேலையும் பார்க்க தெரியும். எனக்கு அதில் பிடிச்சிருந்தது மெட்டா ஆட்ஸும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா மித்த எல்லாத்த பற்றின பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் கற்றுக்கிட்டு இந்த மெட்டா ஆட் ஸ்கிரிப்டிங் பற்றி இன்னும் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன், அதில் நான் மாஸ்டர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்களுமே கோர் ஏரியாஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் பேசிக்ஸை. அண்ட் ஏதாவது ஒரு ஸ்கில்லை எடுத்து அதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். அப்படின்னா தான் இன்னும் சஸ்டெயின் பண்ண முடியும். பட் இப்போ இருக்க இந்த ஏஐ எரால ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏஐயோட ஹெல்ப் மூலமாக ஒரு ஸ்கில் மட்டும் இல்லை பல ஸ்கில்லை ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஸ்கிரிப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணலாம், ஒரு வெப் டெவலப்மெண்ட்டில் ஏஐ யூஸ் பண்ணலாம், ஈவன் வீடியோ எடிட்டிங்கில், கிராஃபிக் டிசைனிங்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையுமே ஏஐ யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் எல்லாத்த பற்றின கோரை கற்றுக்கிட்டு, அதனால தான் நான் சொன்னேன் இந்த ஸ்டெப் 3ல் நீங்கள் கோராக எல்லாத்தையுமே கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஒன்றில் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணவோ இல்லை ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒரு மார்க்கெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஸ்கிரிப்டிங் எழுதுவார், ஆட் ரன் பண்ணுவார், கிராஃபிக் டிசைனிங் பண்ணுவார். இப்படி எல்லா வேலையும் பண்ணுறவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியுமே ஆகலாம். பட் நீங்கள் இதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 3 ஸ்டெப்பை முடிச்சிருந்தீங்கன்னா தான் அந்த 4வது ஸ்டெப்பான ஸ்பெஷலைசேஷனுக்குள்ளே வர முடியும். எய்தர் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்லில் பயங்கர மாஸ்டர் பண்ணலாம், இல்லை ஏஐ யூஸ் பண்ணி எல்லா ஸ்கில்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கலாம். பட் நீங்கள் பேசிக்ஸை கற்றுக்கிட்டு தான் இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து வரணும். நீங்கள் பண்ண வேண்டிய 5வது ஸ்டெப் ப்ராக்டிஸ் டெய்லி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம். நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லாத்தையும் கற்றுப்போம், நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு வர்றப்போ பயங்கரமாக கோட்டை விட்டுருவோம். அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்லில் மாஸ்டர் ஆகிறதே இல்லை. அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, கரியரை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ, க்ரோ ஆகிறதுக்கோ எதுக்குமே முடியறதில்லை. அதனால் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடிட்டிங்கில் நீங்கள் ஒரு சின்ன வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒர்க் பண்ணணும். ஒரு ஸ்கிரிப்டிங்னா நீங்களே ஒரு கான்செப்ட் எடுத்து
எடுத்து இல்லை ஒரு பிராண்டோட ஸ்கிரிப்ட் எடுத்து அதை ரீரைட் பண்ணி பழகலாம். அண்ட் மெட்டா ஆட்ஸ் பற்றி பழகுறீங்கன்னா நீங்கள் அது ஒரு ஆட் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி ஒரு கேம்பெயினை செட்டப் பண்ணி பழகலாம். எஸ்இஓ பண்ணணும், நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கே பேசிக்கான ஒரு எஸ்இஓ பண்ணி பழகலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஆட் ரன் பண்ணுறது, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் எல்லாம் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பேசிக்காக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இன்டர்னா ஜாயின் பண்ணியோ ஒரு சின்ன ரோலையும் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸில் இருக்கணும். 6வது முக்கியமான ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருந்திருக்கும். நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது ரெகுலராக ஒரு விஷயத்தை திருப்ப பண்ணுறது. ப்ராக்டிஸ் மட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடாது இல்லையா, ரியல் டைம் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போகலாம். எடுத்தோடனே பெரிய ரோலுக்கு வேலை கிடைக்கலாட்டி ஒரு சின்ன என்ட்ரி லெவல் ஜாபுக்கு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்தடுத்து நீங்கள் க்ரோ ஆகலாம். இதுவே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்காக தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சர்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க இல்லையா, இது அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம். நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது தான் முக்கியம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்ற விஷயத்தை பண்ணிங்கனாலே இந்த 7வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துடும். அதுதான் ஸ்டார்ட் ஏர்னிங். எஸ், நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்க முடியும். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகிறப்போ அது மூலமாக ரெவன்யூ வரும். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்கன்னா கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்கன்னா அங்கே சேலரி ஏர்ன் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பித்து அது மூலமாக கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த 6 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு 7வது ஸ்டெப்புக்கு வர முடியும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ராடர் கான்செப்ட். அதில் இருக்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு. பட் அதில் ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களோட சேனல்லேயே நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின வீடியோஸ் வந்து இருக்கும். மேபி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போது நான் எங்களுடைய ஏஐ எனபிள்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த 7 விஷயங்களையும் ஒருத்தர் பண்ண வைக்கணுன்றதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ரோக்ராம் தான் எங்களோட கோ மூலமாக நாங்கள் பண்ண ப்ரோக்ராம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 ஹவர்ஸ்க்கு மேலே ரெக்கார்டட் கான்டென்ட் கொடுத்துருவோம். எங்களுடைய ப்ரோக்ராம் ஒன்லி தியரிட்டிக்கலாக இருக்காது, ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஓரியன்டாகவும் ப்ராக்டிக்கலாகவும் தான் இருக்கும். என்ன காரணம்னா எங்கள் ப்ரோக்ராம் எடுத்தது எல்லாமே இங்கே ஏஜென்சியில் ரியல் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓ பண்ணுற பர்சன் தான் எஸ்இஓ மாடியூல் எடுத்திருப்பாங்க, மெட்டா ஆட் ரன் பண்ணுறதா மெட்டா ஆட் எடுத்திருப்போம். அட் சேம் டைம் ஒரு வீடியோ எடிட்டர் தான் வீடியோ எடிட்டிங் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் ஓரியன்டாகவும் தியரிட்டிக்கலாக இல்லாமல் தியரி இருந்தாலும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவே கற்றுக்க முடியும். நீங்கள் அது மூலமாகவே கற்றுக்கலாம். ஏன்னா நானுமே ஆரம்பிச்சப்போ ஃப்ரீயாக தான் ஆரம்பித்தேன். பட் நான் செகண்ட் ஸ்டெப்பில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராம்லையோ இல்லை எங்களுடைய ப்ரோக்ராம்லையும் ஜாயின் பண்ணலாம். இது ஒரு கம்பல்சரி கிடையாது. எங்கள் ப்ரோக்ராம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம், நீங்கள் மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த கோ அப் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் போயிட்டு நாங்கள் யார், நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்றதை பார்த்துட்டு நீங்கள் எங்களுடைய ப்ரோக்ராம் வேணும் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த goacademy.com வெப்சைட்லேயே இந்த ப்ரோக்ராமோடைய சிலபஸ் அண்ட் இந்த ப்ரோக்ராம் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், மற்றதுலேருந்து நாங்கள் எப்படி வித்தியாசப்பட்டிருக்கோம், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட எல்லா கேள்விக்கான பதிலும் அந்த வெப்சைட்டில் இருக்கும். அதையும் தாண்டி டவுட் இருந்ததுன்னா வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டாக் டு அட்வைசர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் அட்வைசர் டீம்லேருந்து கால் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ரோல் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின வீடியோஸ் வரப்போது, அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ப்ராப்பராக ஏஐ எனபிள்டாக ஸ்ட்ரக்சர்டாக மெயினாக ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸோட லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி எங்களோட ப்ரோக்ராமை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட். பாய்.